ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய காலகட்டத்திலலாம் நான்வெஜ்ஜை விரும்பாதவங்க இருக்கவே மாட்டாங்க. நான்வெஜ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரோட நாவலையும் எச்சு ஊற ஆரம்பிச்சிரும். நான்வெஜ் எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாலும் கூட மாட்டுக்கறி குறிச்சு விதவிதமான கருத்துக்கள் நம்மள்ட்ட இருந்துட்டு தான் இருக்கு. மாட்டுக்கறியை சாப்பிடுறது நம்மளோட உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நம்மள பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுதான் தவறு. மாட்டு இறைச்சியில நமது உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. மாட்டு இறைச்சி சாப்பிடுறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சிவப்பு இறைச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டுக்கறியில விட்டமின், இரும்பு சத்து, மினரல், ஜிங்க் சத்து, புரதம், கொழுப்பு அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. ரத்த சோகையிலிருந்து விடுபட செய்யறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாட்டுக்கறியில இரும்பு சத்து அதிகமா இருக்குது. இது நம்மளோட உடம்புல ரத்த அளவு குறைவா இருக்கும்ல, அந்த டைம்ல வரக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை போக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க இருப்பீங்கல்ல, இவங்க மாட்டு இறைச்சியை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்த சோகை அப்படிங்கிற நோய் இருந்த இடம் தெரியாம போயிரும். உடல் சோர்வை நீக்கிறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாங்கள, அவங்களோட உடல் ரொம்ப சோர்வா இருக்கும். அதிகமா வேலை பார்க்கறவங்க உங்களோட உணவுல மாட்டு இறைச்சியை சேர்த்துக்கிறதன் மூலமா உங்க உடம்புல இருக்க களைப்பெல்லாம் சரியாகி சுறுசுறுப்பா நீங்களே உணர்வீங்க. தோல் சுருக்கம் வருவதை தடுக்கிறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வயசாயிருச்சுனாலே நம்ம எல்லாருக்கும் தசை இழப்பு, தோல் சுருக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றது வழக்கம் தான். மாட்டு இறைச்சியை அதிகம் சாப்பிடுறவங்களுக்கு தசை இழப்பு, தோல் சுருக்கம் இதெல்லாம் வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாட்டு இறைச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம இதயத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாட்டு இறைச்சி ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாட்டு இறைச்சியில விட்டமின் B12 அப்படிங்கிற சத்து அதிகமா இருக்குது. அதனால ரத்த சிவப்பணுக்கள் இருக்குல்ல, அது கூட நமக்கு அதிகமாகும். விட்டமின் B12 இருந்துச்சுனாலே ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா மூளை நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு அது பெரிதும் உதவியா இருக்கும். விட்டமின் B3 குறைபாடு, அதாவது நியாசின் குறைபாடு நீங்க வைக்கிறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட உடல்ல குறைந்த அளவு நியாசின், அதாவது விட்டமின் B3 இருந்துச்சுன்னா இதய நோய்கள் அபாயத்தை அது அதிகரிச்சு விட்டுரும். இதை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியாசின் நிறைய இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சியை உங்க உணவுல சேர்த்துக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஹார்மோன் சுரப்பியை அதிகரிக்க செய்யறதுல மாட்டு இறைச்சி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாட்டு இறைச்சியில் இருக்கக்கூடிய புரத சத்துக்கள் தசைகளை வலுவடைய செய்து, அதோடு மட்டும் இல்லாம நமது உடம்புல இருக்கும்ல அந்த ஹார்மோன்கள் அதிகமா சுரக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் மாட்டு இறைச்சி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பு: மாட்டு இறைச்சியை சாப்பிடுறதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனசுல வச்சுட்டு அளவோடு சாப்பிடுங்க. மாட்டு இறைச்சி சாப்பிடுறதுனால உங்களுக்கு அலர்ஜி வந்துச்சு அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. மாட்டு இறைச்சி சாப்பிட்டு பழக்கம் இல்லாதவங்க உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க மாட்டு இறைச்சியை எடுத்துக்கலாம். இந்த வீடியோல மாட்டு இறைச்சி சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ மாட்டு இறைச்சி பிரியர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது
மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.